ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2025 இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால ரிலீஸ் ஆன ஸ்ட்ரீமிங் என்ற ஒரு கொரியன் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு வித்தியாசமான ஸ்டைல்ல ஒரு சீரியல் கில்லரை ஹீரோ தேடி போறது தாங்க படத்தோட கதை. வேகன்ற ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், அதுல ஓடிட்டு இருக்க ஒரு லைவ். இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்லயே கில்லரை பத்தி கிடைக்கிற ஒவ்வொரு க்ளூவையும் வச்சு கில்லரை நோக்கி டிராவல் பண்ணி கடைசியா ஹீரோ கில்லரை நெருங்குறாரா இல்லையான்றது தான் முழு படமும். இதுலயும் தாறுமாறான ட்விஸ்ட் எல்லாம் வச்சு தாளிச்சிருக்கானுங்க. மொத்தத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எல்லாம் இருக்க செம்ம த்ரில்லிங்கான படம். போதும், இதோட படத்தோட இன்ட்ரோ முடிச்சுப்போம். ஏன்னா நான் உங்கள்கிட்ட வேற ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியதா இருக்கு. ரொம்ப நாளாவே நிறைய பேர் நம்ம சீரியஸ் பண்ண நல்லா இருக்கும்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா சீரியஸையும் மூவியையும் ஒரே சேனல்ல போட எனக்கு விருப்பம் இல்லை. சும்மா வேற லாங்குவேஜ் மூவி இல்லாம இந்தியன் மூவி போட்டாலே அந்த அடி அடிக்கிறீங்க. இதுல ஏன் சீரியஸ் படம்னு கச்சாமுச்சான்னு போட்டுக்கிட்டு, அதான் சீரியஸ்க்குன்னு தனியா ஒரு சேனல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். மேபி அடுத்த வீடியோக்குள்ள சேனல் ஆரம்பிச்சிடுறேன், லிங்க் கொடுக்குறேன். எப்படி இந்த சேனலை சப்போர்ட் பண்ணீங்களோ மறக்காம அதையும் சப்போர்ட் பண்றேங்க. கண்டென்ட் நல்லா இருந்தா சொல்லவே தேவையில்ல, நீங்களே பண்ணிடுவீங்க. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை இல்லையா, சொல்லிட்டேன். ரெண்டாவது நம்ம லோகோ. அது ஆனா அவன்னா தெரியாத காலத்துல இப்பவும் தான் தெரியாது. பட் சேனல் ஆரம்பிக்கும் போது ஏதோ பண்ணணுமேன்னு கடமைக்காக ரெடி பண்ணது. அது ஒன்றும் அந்த அளவுக்கு கேட்சியா இல்லை இல்லையா? ஸோ லோகோவையும் பார்க்குறவங்க மனசு மாதிரியே அழகா மாத்தலாம்னு ஒரு ஐடியா. நீங்க தானே படி இழக்கிற பகவான்கள், அப்ப இதெல்லாம் உங்கள்கிட்ட தானே சொல்லி ஆகணும். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே காதுல போட்டு வச்சுட்டேன், அடி எனக்கு பார்த்து பண்ணுங்க. ஸோ இப்போ வாங்க படத்துல ஹீரோ தேட போற அந்த லைவ் ஸ்ட்ரீம் லபக்தாஸ் யாரு உள்ள போய் பார்த்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா கொரியால வேகன்ற ஒரு பிரபலமான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்கு. பொண்ணு பையன்னு ஏகப்பட்ட பேர் அதுல இன்ஃப்ளூயன்சரா இருக்காங்க. ஆப்பை திறந்தாலே பாட்டு, டான்ஸ், மியூசிக்னு ஒவ்வொருத்தவங்களும் அவங்க கல்லை நயத்தை காட்டிட்டு இருக்காங்க. இப்படி படம் ஆரம்பிக்கும் போது சில பல பேரோட லைவ் ஸ்ட்ரீமிங்கை காட்டிக்கிட்டே அடுத்து மெல்லின்ற ஒரு பொண்ணோட லைவ் ஸ்ட்ரீமுக்கு போக கையில நாய்க்குட்டி பொம்மை ஒன்று வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துருந்தவ இழவு திடீர்னு என்ன யோசிச்சான்னு தெரியல. நாய்க்குட்டி பொம்மையை டேபிள்ல வச்சுட்டு லைவ்ல அத்தனை மக்கள் பார்த்துட்டு இருக்கும் போதே வீட்டு ஜன்னல்ல இருந்து கீழே எகிரி குதிச்சு ஆளு செத்துடுறா. இங்க சீனை கட் பண்ணா வேகன்ற ஆப்புக்கான ஒரு சின்ன இன்ட்ரோ. இதுல நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சரா இருந்து வீடியோ போடுறாங்க இல்லையா? வீடியோ போடும்போது மக்கள் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. கமெண்ட் பண்றதோட மட்டும் இல்லைங்க, கமெண்ட் பண்ற மக்கள் விருப்பப்பட்டா வீடியோ போடுறவங்களுக்கு காசு கொடுத்து ஸ்பான்சர் பண்ணலாம். ₹1 ₹2 இல்ல, தனி ஒரு ஆளால 10 பில்லியன் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். சோ பணம் சம்பாதிக்கிறதுக்காகவே நீயா நானான்னு எப்ப பாரு போராட்டம் தான். அப்படிப்பட்ட போட்டிக்கு நடுவுல கடந்த 3 வருஷமா இப்ப வரைக்கும் நம்பர் 1 இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோங்க. ஆளு செம்ம ஸ்மார்ட்டா இருக்கான்ல. இதுல ஹீரோ நம்பர் 1 இருக்காருன்னா அதுக்கு அவர் கையில எடுத்த டாபிக் தான் காரணம். நிஜ வாழ்க்கையில கிரைம்லாம் நடக்குது இல்ல, கிரைம் நடந்ததுமே எல்லா கிரைம்லயுமா குற்றவாளிங்க மாட்டிக்கிறாங்க. கிரைம் நடந்ததும் ஒரு பக்கம் போலீஸ் குற்றவாளியை தேடிட்டு இருப்பாங்க. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோ நடந்த கிரைமை அக்கு வேற ஆணி வேற பார்ட்டா பிரிச்சு அது சம்பந்தப்பட்ட டீடைல்லாம் சப்ஸ்கிரைபர் கிட்ட சொல்லியே பேர் வாங்கிட்டாரு. கேரகம் நமக்கு தான் அது நடக்க மாட்டேங்குது. சோ ஹீரோவோட கண்டென்ட்டே ட்ரூ கிரைம் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது தான். இப்ப கூட அந்த ஊர்ல சீரியல் கொலைகள் நடந்துட்டு இருக்கு. ஒரு கில்லர் கொஞ்ச நாளைக்கு முன்னால வரைக்கும் 5 பேரை கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணப்பட்ட 5 பேருமே பொண்ணுங்க. அதுவும் எல்லாரும் பேக் ஆப்ல இன்ஃப்ளூயன்சரா இருக்கவங்க. டில் டேட் கில்லரை பத்தின அடிப்படை தகவல் கூட போலீஸ்க்கு கிடைக்கல. ஹீரோ இதை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போதே நடுவுல அந்த டாபிக் பிரேக்க போட்டுட்டு போன சீன்ல ஒரு பொண்ணு மாடியில இருந்து குதிச்சு செத்ததை நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த டாபிக் வராரு. இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு காரணமே இதே கில்லர் தான். கில்லர் 4 கொலை பண்ணிட்டான். ஊரே அவனை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. சரி நம்ம மட்டும் ஏன் சும்மா இருப்பானே, நம்மளும் கில்லரை பத்தி ஏதாச்சும் பேசி போடுவோம், சப்ஸ்கிரைபர் கிட்ட பேரை வாங்குவோம் அப்படின்னு மெல்லி கை காலை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம கில்லரை கழுவி ஊத்தி ஒரு ஸ்கிரிப்டையே ரெடி பண்ணி அதை அவளோட ப்ரொஃபைல்ல அப்லோட் பண்ணிட்டா. அவன் கடக்குறாங்க ஒரு பீஸு போன பித்துக்குழி. அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவன் பண்ண 4 கொலையை நினைச்சா நீங்க பயந்துட்டு இருக்கீங்க. ஆம்பளையா இருந்தா மூஞ்ச காட்டி கொலை பண்ண சொல்லுங்களேன், தைரியம் இல்லாத பையன் அப்படி இப்படின்னு மெல்லி எழுதி அப்லோட் பண்ணிட்டாளா. அவ அப்லோட் பண்ண அடுத்த நாளே கில்லர் ஹெம்ன்ற ஒரு பொண்ணை கடத்தி கொண்டு போய் அவளை கொலை பண்ணிட்டு மெல்லி அவளோட எல்லா வீடியோலையும் நாய்க்குட்டி பொம்மை ஒன்று கையில வச்சுக்கிட்டு தான் பேசுவா. ஹெம்ம கொலை பண்ண கில்லர் அதே மாதிரி ஒரு நாய்க்குட்டி பொம்மையை பாடிக்கு பக்கத்துல வச்சுட்டு சொல்லாம சொல்லியிருக்கான், நீ என்ன வெறுப்பேத்தனல்ல, அதுக்காகத்தான் நான் இந்த கொலையை பண்ணிருக்கேன்னு. இதை பார்த்த மக்கள் எல்லாரும் உன் திருவாயை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியாடி, பாரு இப்போ உன்னால தேவையில்லாம ஒரு பொண்ணு செத்துட்டா அப்படின்னு மெல்லிய பிளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மால ஒரு கொலை நடந்துருச்சேன்னு அதை தாங்கிக்க முடியாம தான் மெல்லி தற்கொலை பண்ணிக்கிட்டா. இதெல்லாம் விளக்கமா சொன்ன ஹீரோ, இதான் நான் ஒன்னு பண்றேன்னு எல்லாரும் என்ன மாதிரியே பண்ண ஆரம்பிச்சா இப்படிதான் நடக்கும். ஏன் என் ஸ்டைல ஃபாலோ பண்ணி வீணா வம்ப விலைக்கு வாங்குறீங்க? எல்லாராலையும் சூனா பண்ண ஆயிட முடியுமா? சரி விடுங்க. மெல்லி அவ விதியை அவளே முடிச்சுக்கிட்டா. நம்ம இப்ப 5 கொலை பண்ண கில்லரை பத்தி பேசுவோமா? கில்லர் 5ஆவதா கொலை பண்ண பொண்ணோட பேரு ஹெம். கொலை நடந்த அன்னைக்கு நைட்டு 1:40 வரைக்கும் ஹெம் அவ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு பப்ல குடிச்சு கூத்தடிச்சு ஜாலியா இருந்திருக்கா. 1:40க்கு யார் கூடவோ சேர்ந்து வெளியே வந்திருக்கா. கூட வந்தது யாருன்னு யாரும் பார்க்கல. 1:40க்கு வெளியே வந்தவ காலையில 5:50
50க்கு ஒரு பிரிட்ஜுக்கு அடியில இருந்து ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட மேனிக்கு போனமா கிடைச்சிருக்கா. கில்லர் அந்த பொண்ணோட கை ரெண்டையும் பின்பக்கமா வச்சு கயிறால ஒரு வித ஸ்டைல்ல கட்டியிருக்கான்னு வைங்களேன். இதே மாதிரி தாங்க கடந்த 4 பொண்ணுங்களோட கொலையிலையும் பொண்ணுங்க எல்லாரும் ரெட் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்திருக்காங்க. அவங்க கையும் இதே ஸ்டைல்ல கயிறால கட்டப்பட்டிருக்கு. அதோட 5 பொண்ணுங்களையும் கில்லர் கழுத்தை நெரிச்சே கொலை பண்ணிருக்கான். இது மட்டும் இல்ல, கொலை பண்ணதுக்கு அப்புறம் செத்த பொண்ணுங்க போட்டிருந்த ரெட் கலர் ட்ரெஸ்ல இருந்து ஒரு பிட்டு துணியை மட்டும் கில்லர் கட் பண்ணி எடுக்கிறான். இதுல ஒரு ஜீனியஸான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மொத 4 கொலையை விட்டுருங்க, அதுல கில்லர் பொண்ணுங்களை எங்க பிக்கப் பண்ணான்னு கூட தெரியாது. ஆனா 5வது கொலையில கில்லர் ஹெம்ம பப்ல இருந்து தான் கூட்டிட்டு போயிருக்கான். பப் எங்கேயோ இருக்கு, பொண்ணோட பாடி கிடைச்ச இடம் எங்கேயோ இருக்கு. கில்லர் டிராவல் ஆகி போகும்போது போற வழியில எத்தனையோ சிசிடிவி கேமரா இருந்தோம், அதுல கூட மாட்டலங்க. எப்படி அவன் கேமரால மாட்டாம தப்பிச்சிருப்பான்ற ரூட் மேப்பையும் ஹீரோ நேராவே போய் அலசி ஆராய்ஞ்சு நமக்கு போட்டு காட்டுறாரு. எக்ஸாக்டா பப்ல இருந்து பிரிட்ஜ் வரைக்கும் எந்தெந்த ரூட்ல எல்லாம் கேமரா இல்லையோ கில்லர் அது வழியாவே டிராவல் பண்ணி வந்திருக்கான். இதுக்கு மேலேயும் கில்லரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முதல்ல கில்லர் எப்படி இந்த கிரைமை பண்ணானோ ஹீரோவும் அவன மாதிரியே அந்த கிரைமை பண்ணி பார்த்தாதான் புதுசா ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைக்கும். சோ ஹெம் எந்த பப்ல இருந்து காணாம போனாலோ ஹீரோ அந்த பப்புக்கு போய் அன்னைக்கு நைட் அவ காணாம போறப்போ பப்ல எடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்க அதுல முகம் தெரியாத ஒரு ஆள் கூட ஹெம் கிளம்பி போறா. இதை பார்த்துட்டு மேல இருக்க பப்புக்கு ஹீரோ படியேறி நடந்து வந்தா வழியில ஒரு பொண்ணும் பையனும் செவுத்தோர நின்னு தலைக்கறி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜூம் பண்ணு பாக்குற நம்ம ஆடியன்ஸ்க்கு ஒரு குஜாலா இருக்கும் அப்படின்னு ஹீரோ அவரோட கேமராமேன் கிட்ட சொல்றாரு. ஆனா எடிட்டரு, நீ அந்த சீனை போட்டுட்ட, நான் ஒன்ன போட்டுருவேன், அதெல்லாம் போடக்கூடாது, நம்ம சேனல் குடும்ப சேனல், ஓகே ரைட். இதை பார்த்துட்டு மேல பப்புக்கு போன ஹீரோ கூட்டத்தை கடந்து ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணு கிட்ட போக அவ பேரு மெட்டில்டா. ஹீரோ இந்த நாடகத்தை பண்ணணும்னு முடிவெடுக்கும் போதே இவர் கில்லரா நடிக்கிறாருன்னா ஹெம்மா நடிக்க ஒரு பொண்ணு வேணும்ல. சோ இவர மாதிரியே இன்ஃபுளுசரா இருக்க மெட்டில்டான்ற ஒரு பொண்ணை சேர்த்துக்கிட்டாரு. எப்படி கில்லர் பப்ல ஹெம்ம பேசி கரெக்ட் பண்ணி வெளியே கூட்டிட்டு வந்தானோ அதே மாதிரி மெட்டில்டாவை வெளியே கூட்டிட்டு வந்த ஹீரோ, சொல்லுங்க மெட்டில்டா, நான் ஒரு புது ஆளு, உள்ள வந்து உங்கள்கிட்ட பேசி உங்க ஃப்ரெண்ட்ஸை விட்டு நான் தனியா பிரிச்சு கூட்டிட்டு வந்தேன், நீங்களும் என்ன நம்பி வெளியே வந்துட்டீங்க, ஆனா வெளியே வர உங்களை எது தோண்டுச்சு அப்படின்னு ஹீரோ கேட்க மெட்டில்டா பேச்சாங்க பேசுறா. அவ பேசின கொஞ்ச நேரத்திலேயே வேலையில போற ஓனான தூக்கி நம்ம வேட்டிக்குள்ள விட்டுக்கிட்டோமோ, ஏன்டா இவளை நம்ம கூட சேர்த்தோன்ற அளவுக்கு ஹீரோவுக்கு வெறி ஆயிடுது. ஹீரோவை பேசவே விட மாட்டா. கில்லர் இப்படிதான் அந்த பொண்ணு கிட்ட பேசியிருப்பான், அதனாலதான் அந்த பொண்ணு மதி மயங்கிடுச்சு இப்படின்னு ஹீரோ பேச வேண்டிய எல்லாத்தையும் அவ பேசிட்டு இருக்கா. ஒரு வழியா அவளை கார்ல தூக்கி போட்டுட்டு கில்லர் எந்த ரோட்ல டிராவல் பண்ணானோ அதே ரூட்ல டிராவல் பண்ணி தன்னோட வீட்டுக்கு ஹீரோ மெட்டில்டாவை கூட்டிட்டு வந்து கில்லர் ஹெம்மோட கையை கயிறால கட்டின மாதிரி ஹீரோ மெட்டில்டாவோட கையை கயிறால கட்டிட்டு இருக்க ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தாங்க போகுது. இவங்க இங்க நடிக்க வந்திருக்காங்க. ஸ்டார்டிங்ல ஹீரோ நடிக்க தான் செய்யறாரு, பட் சடனா ஹீரோவுக்கு சாமி வந்த மாதிரி ஆயிடுது. கயிறால அந்த பொண்ணோட கையை கட்டினதும் ரொம்ப டைட்டா இருக்கு, வலிக்குதுன்னு அந்த பொண்ணு சொல்றா. வலிச்சா தாங்கணும், கத்தக்கூடாது அப்படின்னு வீடு முழுக்க அந்த பொண்ணை ஓட வச்சு அவ தலைமுடிய புடிச்சு தரன்னு இழுத்துட்டு வந்து உண்மையான கொலைகாரன் எப்படி கொலை பண்ணுவானோ அதை விட கொடூரமா அந்த பொண்ணோட கழுத்தை போட்டு நெறின்னு நெருகிறாரு. கேமராமேனுக்கே அல்ல ஆயிடுது. டேய் கலர்ஃபுல் காடை முட்டை, என்னடா பண்ணிட்டு இருக்க, ஏன்டா அந்த பொண்ணு கழுத்தை போட்டு அப்படி நெருகிற, நீ போறது இல்லாம என்னையும் கொலை கேஸ்ல சேர்த்து உள்ள கொண்டு போயிடாதரா ராசா அப்படின்னு கேமராமேன் ஹீரோவை உசார் பண்ணதுக்கு அப்புறம் தான், ஐயோ ரொம்ப எல்லுமீறி போயிட்டனா, சாரிங்க, நடிப்புன்னு வந்துட்டாலே நம்ம வேற மாதிரி, அதான் உண்மையான கில்லராவே மாதிரி உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், கோச்சிக்காதீங்கன்னு ஹீரோ சப்ஸ்கிரைபர் கிட்ட சொன்னாலும் ஒரு பக்கம் ஹீரோவோட உடம்பே உதறுது. ஆனா இவ்வளோ நடந்தும் மெட்டில்டா சளைக்கவே இல்லை. பாத்தீங்களா, கில்லரா நடிக்க வந்தவனே இப்படி பண்றான்னா உண்மையான கில்லர் என்னெல்லாம் பண்ணிருப்பான். நான் என் அனுபவத்தை வச்சு சொல்றேங்க. கில்லர் ஒரு பொண்ணை ரகசியமா கூட்டிட்டு வந்து அவ கையை கட்டி போட்டு கழுத்து நெரிச்சு கொள்றான்னா கில்லருக்கு 20 இருந்து 30 வயசு இருக்கணும். பார்க்க கொஞ்சம் அழகாவும் இருப்பான். இன்னும் நிறைய இருக்கு, எல்லாத்தையும் ஒரே வீடியோல சொல்ல முடியாதுல்ல. இனிமேல் உங்களுக்கு கில்லரை பத்தி எது தெரிஞ்சுக்கணும்னாலும் என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கன்னு ஒரே போடா போட்டுடுறா. அவ்வளவுதான், ஹீரோவோட பவுசல்லாம் அதோட முடிஞ்சு போச்சு. ஒரே நைட்ல நம்பர் 1 இருந்த ஹீரோ என்ன ஆச்சுன்னு தெளிவாகிறதுக்குள்ள தெரு கொடிக்கு வந்துட்டாரு. நம்பர் 1 பொசிஷன் போனதும் எத்தனை பேர் ஹீரோ மேல காண்டுல இருந்திருப்பானுங்க. நம்மளால அந்த இடத்துக்கு போக முடியல, 3 வருஷமா அந்த இடத்துல ஒருத்தவனே இருக்கான்ட்டு. அப்படிப்பட்டவனுங்கெல்லாம் ஹீரோவுக்காக வீடியோ போட்டு கல்லாச்சி தள்ளுறானுங்க. பண்றவன் பண்ணிட்டு போட்டோம், நம்ம வேலையை பார்ப்போம்னு ஹீரோ லைவ் ஸ்ட்ரீமிங்ல உட்காந்தாலும் இவரோட சப்ஸ்கிரைபர்ஸே என்ன இருந்தாலும் உங்க கூட அந்த பொண்ணு இருக்கப்ப தாங்க நல்லா இருந்துச்சு, நீங்க அந்த பொண்ணு கூடவே சேர்ந்து பண்ணுங்களேன், அப்பதான் நாங்க உங்க வீடியோவை பார்ப்போம்னு சொன்னதுனால தலையெழுத்து அதையும் பண்ணி தொலைறேன் அப்படின்னு ஹீரோ கேமராமேனை கூட்டிக்கிட்டு மெட்டில்டாவோட வீட்டுக்கு போனா அங்க ஒரு ட்விஸ்ட். அவ வீட்டு டோர் லாக் உடைஞ்சிருக்கு. அப்ப நடக்க கூடாது ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு தானே அர்த்தம். பொறுமையா ஹீரோ கதவை திறந்துட்டு உள்ள போனா வீடு மொத்தமும் கும் இருட்டு. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு இடத்தையா பாத்துக்கிட்டே லாஸ்டா மெட்டில்டாவோட கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்ச ஹீரோ அதுல அவ யார் கூட எல்லாம் அதிகமா டெக்ஸ்ட் பண்ணிருக்கான்றத செக் பண்ணும்போது சாட் ஒரு பொண்ணு கூட தான் அடிக்கடி போயிருக்கு. ஹீரோ மெட்டில்டாவோட கம்ப்யூட்டர்ல இருந்து ஹீரோ பண்ற எல்லாம் தான் லைவ் ஸ்ட்ரீமிங்ல ஓடிட்டு இருக்கே. நான் அந்த பொண்ணு வீட்டுல இருந்து தாமா பேசுறேன், எனக்கு என்னமோ வீட்டை பார்த்தா அந்த பொண்ணுக்கு என்னமோ நடந்திருக்குன்னு தோணுது
வருது, நீ லாஸ்டா அவளை எப்ப பார்த்த அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணி 5 நிமிஷம் கூட முழுசா ஆகல. அந்த பொண்ணு ஹீரோவோட தீவிர விசிறியா இருப்பா போல. ஹீரோ மெட்டில்டா வீட்டுல இருக்காரு, அதுவும் நம்ம கூட டெக்ஸ்ட் பண்றாருன்னு தெரிஞ்சதும் ஸ்ட்ரைட்டா மெட்டில்டாவோட வீட்டுக்கே வந்துட்டா. இருக்கிற தொலைல நீ வேறையா, சரி போறதுதான் போற, அந்த நாயை சூன்னு சொல்லிட்டு போன்ற மாதிரி வந்துட்ட, தேவைப்படும் போது கேக்குறேன் அதுக்கு பதில் சொல்லுன்னு ஹீரோவை ஆஃப் பண்ணிட்டு மெட்டில்டாவோட வேற சோசியல் மீடியாவெல்லாம் செக் பண்ணா கடைசியா தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போனால மெட்டில்டா மெல்லி கூட அவ்வளோ க்ளோஸா இருந்திருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து எங்கெங்கயோ போயிட்டு எடுத்த போட்டோஸ்லாம் சோசியல் மீடியால இருக்கு. இத பார்த்துட்டு இப்ப புதுசா ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருக்கால அவகிட்ட, ஏமா மெட்டில்டாவுக்கு ரீசெண்டா யார் மூலியமாச்சும் டார்ச்சர் வந்துச்சா, அது சம்பந்தமா அவங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாலா அப்படின்னு ஹீரோ கேட்டதும், ஆமாங்க கொஞ்ச நாளாவே லீ ஜுங்குன்ற ஒருத்தவன் என்கிட்ட பேசுன்னு மெட்டில்டாவுக்கு டெக்ஸ்ட் பண்ணி டார்ச்சர் பண்ணதான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா, பட் அவன் யாரெல்லாம் எனக்கு தெரியாது இப்படின்னு புது பொண்ணு சொல்லி மெட்டில்டாவோட சாட் லிஸ்ட்ல யார் அந்த லீ ஜுங் அப்படின்றத நோட்ட விட்டா ஆளு மாட்டிக்கிறான். அவன் ப்ரொஃபைல எடுத்தாச்சு. பல மாசமா ஒரு நாள் கூட விடாம மெட்டில்டா ரிப்ளையே பண்ணலனாலும் நாள் கணக்குல மெசேஜ் பண்ணிட்டு இருந்தவன் இப்ப மெட்டில்டா காணாம போயிட்டால, அவ காணாம போனதுக்கு அப்புறம் ஒரு மெசேஜ் கூட பண்ணல. அப்படின்னா மெட்டில்டா காணாம போனது அவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு தான் ஹீரோ நினைக்கிறாரு. என்னடா இதுன்னு அவன் ப்ரொஃபைல ஓபன் பண்ணா ப்ரொஃபைல் மொத்தமும் அவனே கையால வரைஞ்ச மெட்டில்டாவோட போட்டோவா இருக்கு. யார் இவன், மெட்டில்டா மேல இவ்வளவு ஈர்ப்பா இருந்திருக்கானே, இவன் தான் மெட்டில்டாவை என்னமோ ஒண்ணு பண்ணிருப்பானோ, ஆள் யாரு என்னன்னு தெரிஞ்சா கூட அவனை பிடிச்சி விசாரிக்கலாம் அப்படின்னு ஹீரோ லைவ்ல சொல்லிட்டு இருக்கும் போதே சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தவங்களே, ஆட இந்த வெறி பிடிச்ச வெட்டிக்கிளி யாருன்னு எனக்கு நல்லா தெரியுங்க, அவன் வீடே எனக்கு தெரியும் அப்படின்னு கமெண்ட்ல அட்ரஸ போட்டதும் ஹீரோ புது பொண்ணை அங்கேயே கழட்டி விட்டுட்டு கேமராமேனை மட்டும் கூட்டிக்கிட்டு அவன் வீட்டுக்கு போறாரு. அவன் வீடு ஒரு பில்டிங்கோட அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு. சந்திரமுகி படத்துல வடிவேல சொல்லுவாருல்ல, கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கேடான்னு, அதே ஃபீலிங்ஸ் தான் இப்ப ஹீரோவுக்கு. இந்த இடத்துக்குள்ளேடா போக சொல்றீங்க, உங்களுக்காக நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு பாருடா, போய் தொலைறேன் அப்படின்னு ஹீரோ அண்டர் கிரவுண்டுக்கு போனா அங்க 2 ரூம் இருக்கு. லாஸ்ட் ரூம் தான் லீஜிங்கோட வீடு. வீடு மூடி இருக்கு, உள்ள ஆள் யாரும் இல்ல போல. இவ்வளவு தூரம் வந்துட்டு வெறுங்கையில முழம் போட்டா போக முடியும், ஆள் யாரும் இல்லனா என்ன நம்ம கைவரிசையை காட்ட வேண்டியதுதான் அப்படின்னு ஹீரோ அவன் வீட்டை திருட்டுத்தனமா திறந்து உள்ள போனா அவன் ப்ரொஃபைல்ல என்ன பார்த்தாங்களோ அதையே தான் வீட்லயும் பாக்குறாங்க. வீடு ஃபுல்லா மெட்டில்டாவோட போட்டோஸ், எல்லாமே லீஜுங் அவன் கையாலேயே வரைஞ்சது. கவனிக்கணும் மக்களே, இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த உன்னிப்பா கவனிக்கணும். ஒருத்தவங்க மேல மிதமிஞ்சி அன்பை வைக்கிறதுனால அன்பை வச்சவங்களுக்கு அவங்களுக்கு தேவைப்படுற அன்பு கிடைக்கலனா அவங்க சைக்கோவா மாறக்கூட வாய்ப்பு உண்டு. அப்படிதான் லீஜுங்கும் சைக்கோவா மாறி என்னமோ பண்றான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டே இந்த ரூமோட எண்டுக்கு போய் அங்க இருக்க செவுத்த சும்மா தட்டிட்டு இருக்கப்போ அதுக்குள்ள இவங்க யாரை தேடி இங்க வந்தாங்களோ அவன் வெளியே எங்கேயோ சுத்திட்டு இருக்கான் போல. ஹீரோவோட லைவ் மூலியமா ஹீரோ இவனை தான் தேடுறாருன்றது ஊர் மொத்தத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. சோ ஹீரோ மாதிரியே இருக்க சில இன்ஃப்ளூயன்சர் அவனை பிடிச்சி காசு பார்க்கலாம்னு ஒரு இடத்துல அவனை துரத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க லீய துரத்திட்டு இருக்க லைவ் வீடியோவை பத்தி கேமராமேன் ஹீரோ கிட்ட சொன்னதும், ஓடி ஓடி உழைக்குமா உடும்பு, எறும்பு நக்க நினைக்குமா கரும்பு, ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் ஒரே கோர்வையா நான் எடுத்துட்டு வந்தா இப்ப வேற எவனோ அவனை பிடிச்சி பேர் வாங்கலான்னு பாக்குறானா, விட மாட்டேன் தோ வந்துட்டேன்டா அப்படின்னு ஹீரோ ரன்னிங்லயே சேசிங்குள்ள நுழைஞ்சு நேக்கா இவர் லீஜுங்க அடிச்சு அலேக்கா தூக்கிட்டு அவனோட வீட்டுக்கே வந்து உட்கார வச்சு விசாரணை நடத்துறாரு. சொல்லு ராஜா, மெட்டில்டாவை நீ என்ன பண்ண அப்படின்னு ஹீரோ கேட்டதும், மெட்டில்டாவை நான் என்ன பண்ணனா, அவளையாங்க நான் எதுவும் பண்ண போறேன், நான் எதுவுமே பண்ணலையேன்னு லீஜுங் சொல்றான். சொப்பா டேய், எவன்டா மாட்டிக்கிட்டு உண்மையை சொல்லியிருக்கீங்க, யாரை எப்ப பிடிச்சாலும் நான் பண்ணல எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியே பழகிட்டீங்க. சரி நீ எந்த தப்பும் பண்ணலன்னா ஏன்டா எங்களை பார்த்து பயந்து ஓடுன? ரெண்டாவது காலையில எழுந்து காலை கடனை முடிக்கிறியோ இல்லையோ ஒரு நாள் விடாம மெட்டில்டாவுக்கு மெசேஜ் பண்ணிருக்க, அதுவும் அவ ரிப்ளை பண்ணலனாலும் அப்படி இருக்கவன் ஏன்டா மெட்டில்டா காணாம போனதுக்கு அப்புறம் அவளுக்கு மெசேஜே பண்ணல இப்படின்னு ஹீரோ லாக் மேல லாக் போட, ஏங்க திரும்பி பார்த்தா கையில கேமராவோட திபு திபு திபுன்னு 4 பேர் என்ன துரத்துறாங்க. அங்க பயந்து ஓடாம வேற என்னங்க செய்ய முடியும்? நார்மல் மனுஷன் எல்லாரும் அதாங்க பண்ணுவான், நானும் அதான் பண்ணேன், இதுல என்னங்க தப்பு? அதோட ஒரே ஒரு நாள் நான் மெட்டில்டாவுக்கு மெசேஜ் பண்ணல, அதுக்குன்னு அவ காணாம போனதுக்கு நான் தான் காரணமாங்க அப்படின்னு மெட்டில்டா காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு தான் லீ கடைசி வரைக்கும் சொல்றான். அப்படியே கூட இருக்கட்டும்டா, ஓ மொழியே சரியில்லை, கண்டிப்பா உனக்கு மெட்டில்டாவை பத்தி என்னமோ ஒன்னு தெரிஞ்சிருக்கு, உள்ளத உள்ளபடி சொல்லிட்டேன்னா உன்னை அப்படியே விட்டு போயிடுவேன், இல்லனா உன்னை குழி தோண்டி புதைச்ச இடத்துக்கு மேல கல்ல பதிச்சுட்டு போக வேண்டியதா இருக்கும். எப்படி வசதின்னு ஹீரோ மிரட்டல அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஆர்ட் கேலரியில நான் ஒரு ஆளை மீட் பண்ணேன், அவனு என்ன மாதிரியே மெட்டில்டாவோட போட்டோலாம் வரைஞ்சு வச்சிருந்தான், கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்துச்சு. அதனால நான் அவங்கிட்ட பேச்சு கொடுத்தேன். அப்ப சடார்னு ரெட் ட்ரெஸ் போட்ட ஏதோ ஒரு பொண்ணு எங்களுக்கு முன்னால கிராஸ் ஆச்சு. அது வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தவன் ரெட் ட்ரெஸ் பார்த்ததும் உஷ்ணமாயிட்டான். நானும் என்ன ஏதுன்னெல்லாம் கேட்டேன், அவன் எதுவும் என்கிட்ட சொல்லல. அந்த ஒரு வாட்டி தாங்க நான் அவனை பார்த்தேன், அதோட அவனை பார்க்கலன்னு லீ சொல்ல, யார் அவன், பார்க்க எப்படி இருப்பான், அவன் பேர் என்ன, ஊர் என்ன, ஒன்னு விடாம சொல்லுன்னு ஹீரோ கேட்டா, சொன்னேனேங்க ஒரு தடவை தான் அவனை பார்த்தேன், பேரு கூட கேட்கல, ஆனா சும்மா அங்கேயே உட்காந்து அவன் டிராயிங்க நான் கையால வரைஞ்சேன், வீட்டுல தான் எங்கேயோ வச்சு
வச்சேன் எங்க வச்சேன்னு தெரியல. இப்பதாங்க ஞாபகம் வருது. அவன் பேர் எனக்கு தெரியலனாலும் நான் அவன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும்போது வேக் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணிட்டு இருந்தான். அதுல நான் அவன் ப்ரொஃபைலோட ஐடி நம்பரை பார்த்தேன் அப்படின்னு அந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சல்லி கை கால்லாம் நடுங்குற மாதிரி ஒரு ட்விஸ்ட கொடுத்தான் பாருங்க. இவன் ஆர்ட் கேலரியில பார்த்த ஆளோட வேக் ப்ரொஃபைல் ஐடி என்னவோ அதே ஐடிய ஹீரோவோட லைவ் ஸ்ட்ரீமிங்ல கமெண்ட் செக்ஷன்ல பார்த்ததா சொல்றான். அடங்கொப்பன் தாமிரபரணியில தலைமுழுக என்னடா புதுசு புதுசா கதை சொல்றீங்க? ஆமா அந்த ஐடியோட பேர் என்ன அப்படின்னு ஹீரோ கேட்டு KJ8685 லீ சொல்ல யாருப்பா அது, உண்மையாவே அப்படி யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு ஹீரோ ஆடியன்ஸை பார்த்து கேட்கிறாரு. ஐடிக்கு சொந்தக்காரன் கமெண்டும் பண்றாங்க. பிரசன்ட் சார், நான் இங்கே தான் இருக்கேன், முடிஞ்சா என்ன கண்டுபிடிங்கன்னு. கமெண்ட் பண்றதோட நிறுத்தலங்க. KJ டைரக்டா ஹீரோவுக்கு வீடியோ காலே பண்றான். ஹீரோவோட லைவ், இவனோட வீடியோ கால் ரெண்டுமே ஒரே ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்கு. ஆள் நல்லா முழுசா வளர்ந்த மூட்டை பூச்சி மாதிரி இருந்துகிட்டு குழந்தை கணக்கா மூஞ்சில லைட் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு இருக்கான். மெட்டில்டாவை கடத்தி கட்டி போட்டு வச்சிருக்கிறதும் இவன் தான். அடங்கொக்கா மக்கா, அப்ப இவ்வளவு நாளா நான் தேடிட்டு இருந்த சீரியல் கில்லர் நீதானாடா? மிஸ் பண்ணிட்டனே. சரி, ஏன் இப்போ அந்த பொண்ணை பிடிச்சி வச்சிருக்க? மரியாதையா அந்த பொண்ணை விட்டுறன்னு மிரட்ட அது எப்படி முடியும்? என்னை பத்தி என்னமோ பார்ட்டா தெரிஞ்சுக்கணும்னா அவ சேனலுக்கு வந்து பாருன்னா அவளை நான் பார்ட்டா ஆகிறது இல்ல. நீ தான் பெரிய மிஸ்ட்ரி சால்வ் பண்ற ஆளாச்சே. முடிஞ்சா நான் எங்க இருக்கேன்னு தேடி கண்டுபிடிச்சு இந்த பொண்ணை வந்து காப்பாத்திக்கோ. உனக்கு ஒரு வாய்ப்பும் நான் கொடுக்குறேன். உனக்கு 1 மணி நேரம் டைம். அதுக்குள்ள முடிஞ்சா நான் இருக்க இடத்துக்கு வந்து இந்த பொண்ணை காப்பாத்திக்கோ. அது வரைக்கும் நான் இந்த பொண்ணை ஒன்றும் பண்ண மாட்டேன். இந்த செகண்ட்ல இருந்து உன்னோட கவுண்ட் ஒன்று ஆரம்பிக்குதுரா அப்படின்னு 1 மணி நேரம் கவுண்ட் ஆன் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோவுக்கு கில்லரோட பேரு, ஊரு, மூஞ்சி எதுவுமே தெரியாது. இந்த நிலைமையில 1 மணி நேரத்துக்குள்ள அவனை கண்டுபிடினா நடக்கிற காரியமா அது? சோ திருப்பதிக்கே மொட்டை அடிச்சாலும் அவனால நம்மள கண்டுபிடிக்க முடியாதுன்னு கில்லருக்கு தெரிஞ்சு வீடியோ கால்லயே வெறுப்பேத்துற மாதிரி சிரிக்கிறான். அங்க வச்சாங்க பாருங்க கில்லருக்கு ஒரு ஆப்பு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால லீ சொன்னான்ல, நான் பார்த்தால சும்மா வரைஞ்சு வச்சேன், ஆனா வரைஞ்ச டிராயிங்க எங்க வச்சேன்னு தெரியலன்னு. ஹீரோவும் கில்லரும் பேசிட்டு இருந்த டைமிங்ல அவன் அந்த டிராயிங்க கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்ச டிராயிங்க ஹீரோ கிட்ட கொடுத்ததும் இவ்வளோ நேரமா கில்லர் சிரிச்சா அதே தோணியில இப்ப அவனை பார்த்து சிரிச்ச ஹீரோ, என்னடா மாட்டுப்பல்லா மூஞ்சில இந்த சிரிப்புலாம் போயிடுச்சு, ஏன் அவன் மூஞ்சி தெரிஞ்சிடுச்சுன்னா இது ஒண்ணு போதுண்டா, இதை வச்சு நான் டெல்லி வரைக்கும் பேசுவேன். 1 மணி நேரம் நான் 1 மணி நேரம் புட்டிக்கிறான் பாரு 15 நிமிஷத்துல ஒன்ன அப்படின்னு ஹீரோ கில்லரை பிடிக்க ஓடிட்டு இருக்க. அந்த பக்கம் கில்லர் அவனோட லைவ் ஸ்ட்ரீமிங்க பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ்க்கு நான் எப்படி ஹீரோவுக்கு வாய்ப்பு கொடுத்தனோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். இதுல ஸ்பான்சர் பண்ற ஆப்ஷன் இருக்குல்ல, 1 மில்லியன் அமௌண்ட். நீங்க எல்லாரும் காசு அனுப்பி அதோட லிமிட் 1 மில்லியனை தொட்டுருச்சுன்னா நான் இந்த பொண்ணோட உடம்புல ஏதாவது ஒரு இடத்த கட் பண்ணுவேன். பார்க்க ஆசை இருக்கிறவங்க சீக்கிரம் பணத்தை அனுப்புங்க பாப்போம் அப்படின்னு கில்லர் சொன்னதும் லைவ் ஸ்ட்ரீமை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கெல்லாம் என்ன கொலவெறின்றீங்க, பல வருஷ ஃப்ரெண்டு 10 ரூபா கேட்டா கொடுக்க மாட்டானுங்க போல, பொண்ணு உடம்புல இருந்து என்னத்தையோ கட் பண்றேன்னு கில்லர் சொன்னதும் பணம் பறக்குது. இந்த பக்கம் ஹீரோ என்ன பண்றாரு, கில்லரோட மூஞ்சி தெரிஞ்சு போச்சு. ஏன் கில்லரோட டிராயிங்கே இருக்கு. இதை இந்த டெலிவரி பாய் சுத்திட்டு இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட காட்டினா அவங்க வீடு வீடா போயிட்டு டெலிவரி பண்றவங்க. அப்படி டெலிவரி பண்ண போறப்போ ஏதோ ஒரு வீட்டுல கில்லரை பாத்துருக்கலாம் இல்லையா, ஏதாச்சும் தெரிய வரும்னு அவங்கள பிடிச்சு அவங்கள்ட்ட கில்லரோட முகத்தை காட்டினதும் பாத்துருக்கனேங்க, இவன் வீட்டு அட்ரஸ் கூட எனக்கு தெரியும், வாங்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அவங்களே ஹீரோவை கில்லரோட வீட்டு வாசல்ல வந்து டிராப் பண்ணிட்டு அதுதான் வீடுன்னு சொல்லிட்டு கிளம்பினதும் இன்னொரு பக்கம் கில்லர் இவன் மக்கள் கிட்ட கேட்ட 1 மில்லியன் அமௌண்ட் வந்துருச்சு. உடம்புல அதை கட் பண்ணுவான் இதை கட் பண்ணுவான்னு மக்கள் ஆசையா இருந்தா மெட்டில்டா போட்டிருந்த ட்ரெஸ்ல ஷோல்டர்ல இருந்த ஒரு ஸ்ட்ரிப்பை மட்டும் கட் பண்றான். திரும்ப ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த அமௌண்ட் வந்தா வேற ஒன்ன கட் பண்றதா சொல்றான். அங்க அப்படி போயிட்டு இருக்க இங்க ஹீரோ டெலிவரி மேன் எந்த வீட்டு அட்ரஸை காட்டினாங்களோ வீட்டு வாசலுக்கு போய் கதவை திறந்துட்டு ஹீரோ உள்ள போக அசைவே இல்லாம ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்த ஒரு பொண்ணு சேர்ல உட்காந்துருக்கா. கிட்ட போய் கை வச்சதும் தலையே தனியா கழண்டு உழுது. கேமராமேன்லாம் கேமராவை தூக்கி போட்டு ஓடிடுறான். எதுக்கும் சேஃப்டிக்கு இருக்கட்டுமேனு ஹீரோ லீயையும் கூடவே தான் கூட்டிட்டு வந்திருப்பாரு. கேமராமேன் ஓடினதும் லீ கேமராவை கையில எடுக்க கடைசியில கீழே விழுந்த தலை ஒரிஜினல் பொண்ணோட தலையே இல்ல, அது பொம்மை தலை. கில்லர் ஹீரோவுக்கு சூப்பரா விபூதி அடிச்சிட்டான். ஆனா பொம்மைக்கு கீழே ஹீரோவை பயமுறுத்துறதுக்கு கில்லர் ஒரிஜினல் பிளட் தான் ஊத்தி வச்சிருக்கான். ஹீரோ பிளட்டை கையில எடுத்து தடவி பார்த்துட்டு வீடியோ கால்ல வந்த கில்லர் கிட்ட இவரால ஒன்னும் பண்ண முடியலையேன்ற குற்ற உணர்ச்சியில தலையை தொங்க போட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்காரு. ஏண்டா 8 லிட்டர் எண்ணெய் பாட்டில் நான் தான் அப்பவே சொன்னல உன்னால எதையும் புல் பண்ண முடியாது, வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு போடான்னு. கேட்டியா என் பேச்ச? இப்ப பாரு அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன்ற மாதிரி நின்னுட்டு இருக்க. இப்பவும் ஒண்ணு கெட்டு போல, போட்டியில தோத்துட்டேன்னு சொல்லி ஓடி போயிடு, அடுத்து ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கில்லர் கலாய்க்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணுமேன்னு ஹீரோவுக்கு ஒரு வெறி. டைம் வேற போய்கிட்டே இருக்கு. என்னதான் கில்லரும் கில்லர் கடத்தி வச்சிருக்க மெட்டில்டாவும் வீட்டுல இல்லைனாலும் இது கில்லரோட வீடுதான்றது கன்ஃபார்ம் தானே.
தானே. சோ இவன் வீட்டுல கிடைக்கிற பொருளை வச்சு இப்ப கில்லர் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாப்போம்னு கில்லர் வீட்டுல இருந்த டஸ்ட்பின் எடுத்துக்கிட்டு வெளியே வந்த ஹீரோ வெளியே வந்ததுமே அங்க மிரண்டு போய் உட்காந்துருந்த கேமராமேனை தலையில வச்சு தொத்தி விட்டுறாரு. ஆபத்துன்னு வந்ததும் கைட்டி விட்டா ஓடுறா ஓடுகாலின்னு. இனிமேல் லீ தான் கேமராமேன். லீ கேமரால ஹீரோவை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க டஸ்ட்பின்ல இருந்த ஸ்லிப் ஒவ்வொன்றையா எடுத்த ஹீரோ அதுல ஒரு அட்ரஸ் நோட் பண்றாரு. தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்தா இல்லையா மெல்லி, அவ ஆபீஸ் எங்க இருக்கோ அதுக்கு மேல் ஃப்ளோர் அட்ரஸ் தாங்க இது. கில்லர் விக்டிம்ஸ்க்கு பக்கத்திலேயே இருந்தாதான் அவங்கள கொலை பண்றது அவங்கள ஃபாலோ பண்றதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கும். சோ பல நாளா மெல்லிக்கு பக்கத்திலேயே இருந்த கில்லர் இப்ப கடத்தன மெட்டில்டாவையும் அங்கதான் வச்சிருப்பான்னு சுதாரிச்சு வீடியோ கால்ல இருக்க கில்லர் கிட்டையும் மீரோ அக்கடதானே உன்னாரோ வெயிட் చేస్తండి నేను வந்து நெஞ்ச பொளகுது அப்படின்னு வீரவசனம் எல்லாம் பேசிட்டு ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறாரு. 10 ஸ்டெப் கூட எடுத்து வைக்கல. சடனா ஒரு பிரேக்க போட்டுட்டு இரு 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 இந்த தடவையும் என்கிட்ட ஏதாச்சும் ட்ரிக்ஸ் பண்ண பாக்குறியா? மேல பொம்மைக்கு பக்கத்துல நீ கொட்டி வச்சிருந்த ரத்தம் இன்னும் காயவே இல்ல, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எங்கேயோ இருக்க நீ இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ரத்தத்தை இங்க ஊத்திட்டு எப்படி அதுக்குள்ள அங்க போக முடியும்? ஏதோ இடிக்குதே. ஓஹோ நானா, அப்ப பக்கத்துல தான் நீ எங்கேயோ இருக்கியா? அப்பதான் ஃப்ரெஷ்ஷான ரத்தத்தை இங்க ஊத்திட்டு போய் ஒளிஞ்சுக்க கரெக்டா இருந்திருக்கும் அப்படின்னு ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது பின்னால வந்த ஒரு கார்காரன் ரோட்ல நின்னுட்டு இருந்த ஹீரோவை நவர சொல்றதுக்கு எதர்ச்சியா ஹார்ன் அடிக்கிறான். அவன் சத்தம் போட்டு அடிச்ச ஹார்னு தாங்க ஹீரோவுக்கு சத்தமே இல்லாத ஒரு ட்விஸ்ட கொடுக்குது. ஹீரோ கில்லர் ரெண்டு பேரும் கால்ல கனெக்ட்ல தானே இருக்காங்க. ஹீரோவுக்கு பக்கத்துல அடிக்கிற இந்த ஹார்ன் சவுண்டு கில்லருக்கு பக்கத்துல இருந்தும் கேக்குது. அப்படின்னா ஹீரோ நின்னுட்டு இருக்காருல்ல தெரு, இந்த தெருவுல மொத்தம் 5 வீடு இருக்கு. 5ல ஏதோ ஒரு வீட்டுல தான் கில்லர் இருக்கணும். சோ 5 வீட்டுல ஒவ்வொரு வீட்டுக்கா ஹீரோ போய் வேற வேற வீட்டுக்காரன் கதவை தட்டினதும் சில பேர்லாம் வெளியே வந்து ஹீரோவோட மண்டே புலகவே ரெடி ஆயிடுறானுங்க. அதெல்லாம் அடிச்சு புடிச்சு சமாளிச்சு அடுத்து கில்லரோட லைவ் வீடியோவை பாக்குறப்போ கில்லர் எந்த வீட்டுல இருக்கானோ அந்த வீட்டோட ஜன்னல் எல்லாத்தையும் துணியால கவர் பண்ணி வச்சிருக்கான். சோ இங்க இருக்க பில்டிங்ல எந்த பில்டிங்கோட கண்ணாடி துணியால கவர் ஆயிருக்கோ அங்கதான் கில்லர் இருக்கணும்னு ஹீரோ ஒரு பில்டிங்கை கண்டுபிடிச்சு அதுக்குள்ள இருக்க வீட்டு வாசலுக்கு போனா உள்ள மெட்டில்டாவோட சவுண்ட் கேக்குதுங்க. கில்லர் ஹீரோவுக்கு கொடுத்த டைம் முடியறதுக்கு இன்னும் 30 செகண்ட் தான் இருக்கு. அதுக்குள்ள ஹீரோ கதை உடச்சிட்டு போயாகணும். எப்பவுமே ஹீரோவுக்கு கை கொடுக்குற திருட்டுக்களை இப்ப கொடுக்கல. பதட்டம் பிபி சோ ஆளு நரம்பு தளர்ச்சி வந்த மாதிரி ஆயிட்டான். ஒன்னும் பண்ண முடியல. வேற வழியே இல்லன்னு பக்கத்துல இருந்த ஒரு கல் எடுத்து டோரோட லாக்கையே உடைச்சிட்டு 1 மணி நேரம் முடியறதுக்குள்ள ஹீரோ உள்ள போயிடுறாரு. மெட்டில்டா சேஃப். அப்படியே ஹீரோ கில்லரோட மாஸ்க கழட்டி கில்லரோட மூஞ்ச அவரும் பாத்துறாரு, நமக்கும் காட்டிடுறாரு. அவ்வளவுதான்ப்பா, கில்லரே மாட்டிக்கிட்டான், பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு தானே நம்ம நினைப்போம். பட் வெறியான ட்விஸ்டே இங்கதாங்க. ஹீரோ கில்லரை தொட கூட இல்ல. ஆனா கில்லர் கிட்ட இருந்து காப்பாத்தினாரு இல்ல மெட்டில்டா, அவகிட்ட பயங்கர ஆக்ரோஷமா நடந்துக்கிறாரு. ஒருவேளை இந்த ஆள் தான் கில்லரா இருப்பானோ அப்படின்னு ஹீரோவோட நடவடிக்கையை பார்த்து நமக்கே தோணுனா பாத்துக்கோங்களேன். பட் இப்படி எல்லாம் ஹீரோ பண்றப்போ அதுக்கு மெட்டில்டா ஒன்னு சொன்னா பாருங்க, அதுதான் ஹைலைட். ஹீரோ உக்கிரமா நடந்துக்க ஆரம்பிச்சதும் டேய் ரொம்ப சாரிடா, தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டேன்டா, இனிமேல் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்டா அப்படின்னு கெஞ்சரா. இந்த வார்த்தையா அவ வாயில இருந்து வாங்கதான் ஹீரோ இப்படி நடந்துகிட்டாரு. நீ ஏன் ஒத்துக்கிட்டியா? சொல்லு, என்ன பண்ணன்றதும் வாயாலேயே சொல்லு, எல்லாரும் கேட்கட்டும் அப்படின்னு ஹீரோ கேட்ட. இப்போதானே சொன்னா நான் பண்ணதெல்லாம் தப்பு, என்ன மன்னிச்சுக்கோன்னு. உடனே அவ எதுவுமே சொல்லாத மாதிரி நான் ஒண்ணு சொல்லியே, நான் சொன்னேன் அப்படின்னு பிளேட்டை மாத்துறா. சோ நீயா சொல்ல மாட்ட, நானாதான் என் வாயால சொல்லணும்ல. தோ மாஸ்க ஒத்துட்டு படுத்திருக்கானே நல்லா அண்ணாந்து பாக்குற அந்த மாதிரி ஒருத்தவன், அவன் உண்மையான சீரியல் கில்லர் இல்ல. அவனை யூஸ் பண்ணி நீ பணம் சம்பாதிக்கிறதுக்காக எல்லாத்தையும் நாடகமா நடத்திருக்கன்னு நானா சொல்லணும்ல அப்படின்னு ஹீரோ பகிரங்கமான குற்றச்சாட்டை வைக்க மெட்டில்டா இல்லவே இல்லன்றா. நீ இல்லன்னு சொன்னா உண்மை பொய்ன்னு ஆயிடுமா? நான் தேடிட்டு இருக்க சீரியல் கில்லர் முதல்ல எப்படி பணத்துக்கு ஆசைப்பட்டான், பொண்ணை கடத்தனமா யாருக்கும் தெரியாம போட்டு தள்ளனமா, போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் பாடியை எல்லாருக்கும் தெரியுற மாதிரி வச்சு அவன் கெத்த காட்டணுமா, அப்படிதான் இருப்பான். இவன் எப்ப உன்னை கடத்தி லைவ் வீடியோ கால்ல பணம் அனுப்புங்க, பணம் இந்த லிமிட்டை தாண்டிடுச்சுன்னா நான் பொண்ணு உடம்புல இருந்து ஒரு பகுதியை கட் பண்றேன்னு சொன்னானோ எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துருச்சு. உன் வாயாலேயே உண்மையை வர வைக்கணும்னு நினைச்சேன், நீயும் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்ட இப்படின்னு ஹீரோ கிடுக்கு புடிய போட்டதும் அதுதான் உண்மை. இதுக்கு மேல மெட்டில்டாவால மறைச்செல்லாம் பேச முடியாது. மாட்டிக்கிட்டா. இதுக்கு அடுத்த சீன்ல மெட்டில்டா கூட சேர்ந்து ஊழல் பண்ணவன் ரெண்டு பேரும் அவங்களோட தப்ப ஒத்துக்கிட்டு மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி ஒரு வீடியோவை போடுறாங்க. என்ன வீடியோ போட்டு என்ன புண்ணியம், மெட்டில்டா பண்ண தப்பு ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. இவ்வளவு கேவலமா பொழப்பு நடத்தி சம்பாதிக்கிறியே, உனக்கெல்லாம் வேமா சூசோன்னு எதுவுமே இல்ல அப்படின்னு மக்கள் காரி துப்புறாங்க. உடனே மெட்டில்டா எப்படி ஆரம்பத்துல மெல்லி லைவ் வீடியோல எதுவுமே பேசாம உட்காந்துருந்தா அப்புறம் ஜன்னல் வழியா வெளியே கறி குதிச்சா, அப்படி மெட்டில்டாவும் இப்ப எதுவுமே பேசாம லைவ் வீடியோ கால்ல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் எனக்கு சாகணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு கேமரா விட்டு மறையறா. அந்த விஷ கிருமியா சாவும் அப்படி சொல்லிட்டு போயிடுச்சு, என்ன ஆச்சுன்னு நமக்கு காட்டல. அப்படியே இந்த பக்கம் ஹீரோ லீஜுங்க அவன் வீட்டுல டிராப் பண்ணிட்டு அவன் வீட்டு கார் பார்க்கிங்ல அவன் கூடவே சேர்ந்து கார்ல உட்காந்து பங்கம் பண்டடா தம்பி, என் கேமராமேன் பயந்து ஓடியும் நீ கெத்தா நின்ன பாரு, பலே கில்லாடிதான் நீ. உன்ன மாதிரி ஆள் அண்ணனுக்கு தேவை, எப்பயாச்சும் தேவைப்பட்டா சொல்லி அனுப்புறேன், அண்ணனுக்கு உதவி பண்ணிட்டு போ. இப்ப நீ கிளம்புன்னு ஹீரோ அவன் அனுப்ப அவன் ஹீரோவுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்துட்டு போறான். அடேங்கப்பா, பையன் பெரிய மனுஷனை பார்த்தா மட்டையா மடங்குறானே, சரி
சரிப்பா சரிப்பா, மரியாதை மனசுக்குள்ள இருந்தா போதும், போயிட்டு வா அப்படின்னு ஹீரோ அவன் அனுப்பிட்டு ஹீரோ கார் எடுக்க பார்த்தா அங்க ஹீரோவுக்கு எதிர்பார்க்காத ஒரு ஏடாகூடமான ட்விஸ்ட். கார் பார்க்கிங்கோட கதவு மூடி இருக்கு. மூடி இருந்த கதவுக்கு பின்னால மெட்டில்டாவோட முகத்தை பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவ முகமே மூணா இருக்க மாதிரி. இத பார்த்து ஹீரோக்கு ஏன் அவ்வளோ ஷாக்னா, ஹீரோ கில்லர் பண்ண அதே கிரைமை திரும்ப நான் பண்ணி பாக்குறேன்னு பப்புக்கு போனாரு. கீழே இருந்து சிசிடிவி கேமராவை பார்த்துட்டு மேல பப்புக்கு நடந்து போறப்போ செவுத்தோரமா நின்று தலைக்கறி சாப்பிட்டுட்டு இருந்தாங்கல்ல ஒரு லவ்வர்ஸ். நான் கூட அந்த ஃபுட்டேஜை எடிட்டர் கிட்ட போடாதான்னு சொல்லிட்டு இருந்தேன் பாருங்க. அது ரொம்ப அவசியமான ஃபுட்டேஜ் போலங்க. லவ்வர்ஸ் 2 பேரும் எங்க நின்னுட்டு இருந்தாங்களோ அதுக்கு பக்கத்துல இருக்க செவுத்துல இதே பெயிண்டிங் வரைஞ்சிருக்கும். அந்த பப்ல இருந்து தான் ஹிம் காணாம போனா. கில்லர் அங்க இருந்து தான் பொண்ணை தூக்கிட்டு போனா. அதே பெயிண்டிங் இங்கேயும் இருக்கு. அண்டர் கிரவுண்ட்ல இருக்க லீ தான் இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சிருப்பான். சோ பப்ல இருக்க அந்த பெயிண்டிங்கை வரைஞ்சவனும் இவனா தான் இருக்கணும். ஆனா ஒரு தடவை கூட இவன் அந்த பப்புக்கு போனா அங்க இருந்தான்றத பத்தி ஹீரோ கிட்ட சொல்லவே இல்லையே. போதா குறைக்கு ஹீரோ லீயோட வீட்டுக்கு முதல் முறையா போறப்போ அங்க செவுத்த தட்டி பார்த்துட்டு இருந்தாருல்ல, பின்னால ஒரு வித கேப் இருந்தா சவுண்ட் எப்படி கேட்கும், அந்த மாதிரி தான் ஹீரோவுக்கு கேட்டுச்சு. என்னன்னு பாக்குறதுக்குள்ள தான் கேமராமேன் ஹீரோவை டைவர்ட் பண்ணிட்டான். அப்ப நம்ம எதையோ ஒண்ணு மிஸ் பண்ணிட்டோம். இப்ப அதை விடவே கூடாதுன்னு திரும்ப ஹீரோ லீ ஜுங்கோட வீட்டை நோக்கி நடந்து போறப்போ வீட்டுக்கு வெளியே செவுத்துக்கு மேல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. கொய்யால ஹீரோ வீட்டை நோக்கி நடந்து வர ஃபுட்டேஜ் ஒரு பக்கம், அதுக்கு பக்கத்துல ஹீரோவோட லைவ் ஸ்ட்ரீமிங், ரெண்டையும் பேரலா உட்காந்து லீ ஜுங் பார்த்துட்டு இருக்கான். அதோட ஹீரோ வீட்டுக்குள்ள போனா போன தடவை ஹீரோ செவுத்த தட்டி உள்ள என்னமோ இருக்கு ஆனா பார்க்காம வந்துட்டாருல்ல, அங்க இருக்கிறது ஒரு சீக்ரெட் ரூம். இப்ப அந்த ரூம் திறந்தே இருக்கு. அதுக்குள்ள ஹீரோ நுழைய அங்க இருக்க ஒரு டிஸ்பிளேல உண்மையான கில்லர் விக்டிம்ஸை கொலை பண்றப்ப எடுத்த வீடியோ, கூடவே கில்லர் கொலை பண்ற மாதிரி ஹீரோ மெட்டில்டாவோட கழுத்தை பிடிச்சி நடிச்சாரு இல்ல, அந்த வீடியோன்னு ரெண்டும் மாறி மாறி ஓடிட்டு இருக்கு. அப்போ ஹீரோவுக்கு பின்னால வந்த லீ ஜுங் கத்தியால ஹீரோ ஷோல்டர்ல ஒரு இறக்க கொஞ்சம் நிதானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோவுக்கு தெரியுது இவ்வளவு நேரமா நம்ம கூட கூட்டி வச்சிருந்த அந்த லீ ஜுங் தான் உண்மையாகவே நம்ம தேடிட்டு இருக்க சீரியல் கில்லர்னு. ஏன்டா அப்படி பண்ணன்னு ஹீரோ கேட்கும்போது லீ ஜுங் அவன் தலையில போட்டிருந்த விக் ஒன்ன கழட்டுறான். நான் ஸ்டார்டிங்ல இந்த பாயிண்ட சொல்ல மறந்துட்டேன். இவனால கொலை பண்ணப்பட்டு 5 பேர் இறந்து போனாங்கல்ல, அதுல ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ல முடி ஒண்ணு கிடைச்சிருக்கும். ஆனா அது மனுஷ முடி இல்ல, தலையில மாற்ற விக்ல யூஸ் பண்ற சிந்தட்டிக் முடி. இவன் போட்டிருந்த விக்ல இருந்து தான் அந்த முடி வந்திருக்கு. பிளஸ் இவன் 5 கொலைகள் பண்ணதுக்கு காரணமே மெட்டில்டா தான். மெட்டில்டா மேல இவனுக்கு ஒரு காதல். நம்ம காதலிச்ச பொண்ணு வேக் ஆப்ல முதல் இடத்துல இருக்கணும்னு நினைச்சிருக்கான். சோ மெட்டில்டாவுக்கு முன்னால யார் யாரெல்லாம் போட்டியா இருந்தாங்களோ அவங்களையா பார்த்து தான் கொலை பண்ணிருக்கான். அப்படி பார்த்தா ஹீரோவை தான் ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளி இருக்கணும். ஆனா இவனுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவன் ஒரு தடவை தப்பு பண்ணும் போதும் அவன் பண்ண கொலைக்கு பயங்கரமா பில்டப் கொடுத்து உதார விட்டதே ஹீரோ தானே. சோ அதுல இம்ப்ரெஸ் ஆகி ஹீரோவை எதுவும் பண்ணாம விட்டான். அப்புறம் என்னதான் இவன் மெட்டில்டாவை உருகி காதலிச்சு அவளுக்காக என்னென்னமோ பண்ணி இவகிட்ட பேச முயற்சி பண்ணா அவ மதிக்கவே இல்ல. பத்தா குறைக்கு கில்லரோட ஐடியாவே வச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவ ஒரு கேம் விளையாண்டால, அதுல இருந்தே கில்லர் மெட்டில்டாவை கம்ப்ளீட்டா வெறுத்துட்டான். இவன் பல நாளா மெட்டில்டாவை ஃபாலோ பண்றான். சோ மெட்டில்டா யார் கூட எல்லாம் பேசுவா என்னெல்லாம் பண்ணுவான்றது இவனுக்கு தெரியும். அவன் நம்ம பேரை வச்சே பிளான் போடுறான்னதும் இதுக்குள்ள ஹீரோவை கொண்டு வந்தாதான் எப்படியும் ஹீரோ உண்மையை கண்டுபிடிச்சு மெட்டில்டாவோட தகுடுதத்தான் வேலையெல்லாம் வெளியே கொண்டு வந்துருவான். அதுவும் மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். சோ மக்கள் மெட்டில்டாவை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இதே மாதிரி ஒண்ணு நடந்தப்போ ஆரம்பத்துல மெல்லி தற்கொலை பண்ணிக்கிட்டால, மெட்டில்டாவோட கதையும் அப்படி முடிஞ்சிரும். கில்லர் அதை பிளான் பண்ணி தான் இவன் வீட்டு அட்ரஸ ஹீரோவோட லைவ் ஸ்ட்ரீம் கமெண்ட்ல இவனே சொல்லி ஹீரோவை வர வச்சிருக்கான். மிச்சபடி கொலை பண்ண பொண்ணுங்களுக்கு ரெட் ட்ரெஸ் போட்டு விடுறது, கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ட்ரெஸ்ல இருந்து ஒரு பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறது, இதெல்லாம் சும்மா அவ்வளவு லைக். அப்படி பண்ணா இவனுக்குன்னு தனியா ஒரு ஸ்டைல் கிரியேட் ஆகும்ல, அதை நினைச்சு பண்ணிருக்கான். நல்லா ஹைபிரிட் 5 பைசா மாதிரி மூஞ்ச வச்சிருந்தாலும் இவன் திட்டம் எப்படி இருக்கு பாருங்க. என்னதான் அவன் ஹீரோவை எதுவும் பண்ண வேணாம்னு நினைச்சாலும் ஹீரோவே வாண்டடா வந்து மாட்டிக்கிட்டாரு. ஆல்ரெடி ஹீரோவோட ஷோல்டர்ல ஒரு குத்து, இப்ப கால்ல ஒரு குத்திட்டு கடைசியா ஹீரோவை கொலை பண்ண போறப்போ ஹீரோ சில பல அகாஜிகா வித்தியை காட்டி அவன் கையில இருக்க கத்தியை பிடிங்கி தூக்கி போட்டுட்டு இந்த ஆள் தான் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரனாச்சே. அப்ப மெட்டில்டாவை கொலை பண்ற மாதிரி நடிக்க சொல்லும் போதே உண்மையாவே கொலை பண்ண போயிட்டான். இப்ப ஒருத்தவனை உண்மையாவே கொலை பண்ணணும்னு நினைச்சா சோ கில்லருக்கு முன்னால ஹீரோ கில்லரோட கழுத்தை நெரிச்சு அவன் கதையை முடிச்சிடுறாரு. இது எல்லாமே கேமரால லைவா பதிவாயிடுச்சு. லீ ஜுங் தான் ஒரிஜினல் கில்லர்ன்றதுக்கான எவிடன்ஸ் ஹீரோ ரூமுக்குள்ள வரும்போதே டிஸ்பிளேல ஓடிட்டு இருந்துச்சுல்ல, அந்த யூஎஸ்பி எடுத்துக்கிட்டு ஹீரோ தன்னோட ஆபீஸ்க்கு வந்ததும் அநியாயமா ஒரு ஆளை கொலை பண்ணிட்டியேடா அப்படின்னு மக்கள் எல்லாரும் ஹீரோவை திட்டுறாங்க. அட பாவீங்களா, அவன் தான் உண்மையான கில்லர்ன்றதை நீங்களும் பாத்தீங்க. என்ன குத்த வந்தான், சேஃப்டிக்கு நான் அவனை குத்துனேன், என்ன போய் கொலைகாரன்னு சொல்றீங்களேடா. ஆக்சுவலா கூகுள்ல தேடினாலும் என்ன மாதிரி ஒரு குட் பாய் கிடைக்க மாட்டான்டா. நீங்க என்ன வேணும்னா சொல்லிட்டு போங்க, ஏன் ஓட்டம் இதோட நிக்காது. எப்படி இப்போ ஒரு குற்றவாளியை கண்டுபிடிச்சு உங்க முன்னால கொண்டு வந்து நிறுத்தினனும் அந்த சேவை தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நான் உங்க மிஸ்ட்ரி சால்வர், என்னோட பேரு ஹீரோ இப்படின்னு ஹீரோ சொன்னதோட படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா, பாய்.